Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,946ன்னு சொல்லியிருந்தேன். 23,946. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான கேப் அப் தான். அதாவது 24,032 மேக்ஸிமம் ஆகி பார்த்திங்கன்னா 24,035ன்ற லெவல் வரைக்கும் போச்சு. லோ பார்த்திங்கன்னா 23,829. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,865 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எவ்வளவு 23,865 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டான கேப் அப், அதாவது கிளியராக எல்லாமே, அதாவது நடுவில் பார்க்காம ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஸ்லைட்டாக கேப் அப் ஓப்பனிங் இருக்கும். ஃப்ளாட்டான கேப் மேக்ஸிமம் 24,000 வரைக்கும் வந்துட்டு இறங்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நான் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தது 24,010ன்னு கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க நேற்று வீடியோவை எடுத்து பாருங்கள். நான் அதே தான், மேலே ஏறிச்சுன்னா இந்த ஏரியா பிரேக் ஆகலைன்னா கண்டிப்பாக 23,800 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான கேப்பு போய் ஹை பார்த்திங்கன்னா 24,035 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினா தான் இன்னையோட லோ வந்து பார்த்திங்கன்னா 23,829 வரைக்கும் இறங்கிச்சு. ஸோ இந்த இடத்துல புதுசாக பார்க்குறவங்க தெரியாது, நான் கொடுத்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,920 கொடுத்துருந்தேன். 910 தான் கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,800 கொடுத்துருந்தேன். ஸோ இது ரெண்டு தான் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 கொடுத்துருந்தேன். நீங்கள் 24,000 வாங்கலைன்னா கூட 23,910 பிரேக் ஆகும்போது வாங்கியிருந்தால் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு டவுன் சைட் மூமெண்டமில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 23,800 பிரேக் ஆகாமல் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனதால் சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான், அதாவது 23,790 to 800 வந்து இப்போதைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியா 790 to 800 இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபார்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மாதத்தோட முதல் நாள், அதாவது ஜூலை 1/7/26 ஓகேங்களா. நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,790 to 800 ஆக்ட் ஆகும். இது பிரேக் ஆச்சுன்னா 23,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது 23,800க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுதுன்னா 100% வந்து மார்க்கெட் வந்து டவுனுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,865 முடிஞ்சதுனால ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ரிவர்சல் மீன்ஸ் 500 பாயிண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது 24,000 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,000 வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் மேலே போகணும்னா திருப்பி வந்து 24,140 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,140 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,865 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் முக்கியமாக நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா
23,790 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.